இப்போது நீங்கள் உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னா, இப்போ பெண்கள் வந்து பெண்களோ, ஆண்களோ முடி நரைச்சி போயிருக்குது. இப்போலாம் சின்ன வயசுலேயே நரைச்சி போகுது. அப்போ அவங்க டை அடிச்சுக்கிறாங்க. அது ஒரு குறைபாடு தான். அதை மறைக்கிறாங்க. அதுபோல் ஆண்களுக்கு, பெண்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்னாடி வந்து ஏதாவது வழுக்க மாதிரி இருக்குது, முடி குறைவாக இருக்குன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒட்டிக்கிறாங்க. முடியை ஒட்டிக்கிறாங்க. அதுமாதிரி ஆண்களும் தலைமுடி வந்து வழுக்க இருக்குது, கல்யாணத்துலலாம் ஒரு ஃபங்க்ஷனில் 4 பேர் வரப்போகிறாங்க, யாரெல்லாமோ வருவாங்க. அப்போது வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு விக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரியான தருணங்களில் விக்கு வச்சுக்கோங்க. தவறு கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கல்யாணமோ அல்லது ஒரு அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பெண்கள் வந்து சவரி முடி வைக்கிறாங்கல்ல, அது மாதிரி தான். அதை வந்து யாரும் இங்கே தப்பாக நினைக்கிறது இல்லைல்ல. அதுபோல் நம்ம ஒரு அழகாக பிறருக்கு தோற்றத்தை தர வேண்டும் என்பதில் அதற்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி ஒன்றும் தப்பு கிடையாது. இயற்கையாகவே முடி இருக்கணும்னு தான் எல்லாத்துக்கும் ஆசை. ஆனால் வந்து அந்த மாதிரி இயற்கையான முடி நமக்கு இல்லாமல் போகும்போது நம்ம கவனக்குறைவால் முடி உதிர்வு இதெல்லாம் நம்மளால் தான் அது ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு கல்யாணம், ஏதாவது நிகழ்ச்சி போகிறீங்க அப்படின்னா, விக்கு ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. அது கூச்சப்படாதீங்க. பழகிட்டிங்கன்னா அது சரியாக போயிடும். ஆமாம், நான் விக்கு வச்சுருக்கேன்னு கூட சொல்லலாம். பார்க்குறது தான் நம்புவதை தவிர அது விக்கா, அது உண்மையாக பொய்யாங்கிறத பற்றின ஆராய்ச்சி தேவையில்லாதது, விமர்சனமும் தேவையில்லாதது. அது விக்குப்பா, அது விக்காவே இருந்துட்டு போட்டோம். ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். நம்ம உடலை ஆடை கொண்டு மூடுகிறோம், உண்மையை தான் மூடுகிறோம், அது வெளியே காட்டுறதில்ல. அது கூட ஒரு விக்கு மாதிரி தான். விக்கு மாதிரியான ஒரு இப்போ வழுக்கத்திலே மறைக்கிறதுக்காக நீங்கள் விக்கு வச்சுக்கிறீங்க. நிர்வாண உடலை மறைப்பதற்காக ஆடை அணிகிறார்கள் மனிதர்கள். ஆக எல்லாருமே ஒரு விக்கு வைக்கிற மாதிரி தான், தலைக்கு விக்கு வைக்கிற மாதிரி தான் மனிதர்கள் ஆடை அணிகிறார்கள். அதனால் வந்து விக்கு வைப்பதற்காக நம்ம கூச்சப்படக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஒரு உண்மையை வந்து அதாவது மக்களுக்கு தன்னை அழகாக காட்டுவதற்காக நினைக்கிறார். அதில் என்ன தப்பு? பிறருடைய பார்வைக்கு நாம் அழகாக தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற ஒரு முயற்சி தான். அது தப்பு கிடையாது. இப்போ ஆடை கொண்டு உடலை மூடுவது போல தான் ஒரு விக்கு வைக்கிற ஒரு முயற்சி. உண்மையை வந்து வழுக்கத்தலையை மூடுற ஒரு முயற்சி தான் விக்கு வைக்கிறது. தப்பு கிடையாது. அதற்கு கூச்சப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சும்மா இருக்கிற வரைக்கும் அழகாக இருந்துட்டு போங்க. அழகாக செயற்கையான முடி தான் இல்லை. இப்போ நமக்கு கால் இல்லைன்னா செயற்கையான கால் வச்சுக்கிட்டு போவோம்ல, அது கூச்சப்படுறோமா? இது வந்து பொய்யான காலுன்னு சொல்கிற மாதிரி தான் இதுவும் ஒரு வந்து வழுக்கத்தலை கூட ஒரு ஊனம்தான் அப்படின்னு நினச்சிட்டு அதை மறைப்பதற்காக நீங்கள் விக்கு வைக்கிறீங்க. கால் இல்லை, இப்போ வந்து வாழ்கிற வரைக்கும் ஒரு சந்தோஷமாக நமக்கு அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இப்போ நமக்கு வழுக்கையோடு இருந்தால் கூச்சமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு விக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்கிது. பிறரும் நல்லா இருக்குப்பா, உனக்கு இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களே, அது பண்ணுறதுல தப்பே இல்லை. அதுக்காக எப்போதும் நம்ம விற்க வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. வீட்டில் வந்தால் நம்ம கழட்டி வச்சிட போகிறோம். தேவைக்கு மட்டும்தான் அதை நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்போது ரொம்ப தேவைக்கு மட்டும் பயன்படுத்திட்டு பண்ண போகிறோம். அல்லது வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம், முடி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இப்படி அழகுபடுத்துவதற்காக நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்துறது தப்பே கிடையாது. அழகுபடுத்த கூச்சப்படாதீங்க. அது ரொம்ப நல்ல விஷயந்தான்.